ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் ஊருக்கு போயிருந்தேன். அதுதான் ஒரு vlog மாதிரி. நான் 4 இயர்ஸாக அங்கே இருக்கேன். ஆனால் நான் இந்த இடம்லாம் நாங்கள் சுற்றி பார்த்ததில்ல. அதுதான் சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் மரக்காணம் தான் போயிருந்தேன். பாண்டியில் இருக்குது. பாண்டியில் இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு காடு மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஆனால் அங்கே தான் இருந்திருக்கேன் 4 இயர்ஸாக. அங்கே தான் மேரேஜ் ஆகி அங்கே தான் இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வீடு அங்கே தான் இருக்குது. அதனால் சரின்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அந்த ஒரு அகரம் பாதைன்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லுவாங்க. அங்கே தான் நான் போயிருந்தேன் ஃபஸ்ட் டைம். ஆனால் வழியாக போயிருக்கேன். அது உள்ளெலாம் நான் போனதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போனேன். நாவப்பழம் பெரிக்கலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பாருங்கள். அது எப்படி இருக்கானா ஒன்று கூட இல்லை கைஸ். மரத்தில் ஏறி இறங்கின நானே என் ஹஸ்பண்டோட தம்பிக்கு இந்த மாதிரி தான் போயிருந்தேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். புதுசாக நம்ம சேனல் யாராவது பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது பார்ட் 1 போட்டால் போட்டுறேன், இல்லை 2 பார்ட்டாக பிரித்து போடுறேன் கைஸ். நம்ம எப்படி பார்க்கலாம் வீடியோ எப்படி இருக்குன்னு. அப்போ நம்ம திருப்தியாக ஒன்று சாப்பிடலாம். ஐயா அவன் நல்லா சாப்பிட்டான். ஆனால் திருப்தியாக சாப்பிட்லையா? திருப்தியாக சாப்பிடலாம். ஒன்று கூட சாப்பிடலான்றாங்க. ஒன்றா சஞ்சனா இங்கே அந்த இந்த நாம இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். போட்டு பண்ணத்தை இருந்தது 3 இருந்துச்சா. இன்னும் நல்லா சாப்பிடலாம். 5 தலை கட்டு செய்வீங்களே நீங்களா? இல்லை இங்கே என்னத்துக்கலாம் என்னண்ணா மனம் பெரிய மனம் பைக் எப்படியும் நீட்டிக்கா இந்த ரெஸ்டாரண்ட் போகலாம். இங்கே பாரு போன்னு சொல்லி எனக்கு இதே கூட்டில் வராமல் போயிடுவான். அப்போ இந்த பக்கம்லாம் நல்லா சுத்தலாம் பழுகுது. வாயிலே எல்லாம் இது போகலான்னு கைவிலிக்கு போகலான்னு. சரி போ, நீ எங்கே போறிய போ. இந்த சைடாக வீட்டுக்கு தான் போவோம். நீ எங்கே போகலான்ற கழிவில் இருக்குதான்னு பார்க்கலாம். போகலான். இறங்கி தான் வரும். இங்கே காட்டு உள்ள ஈத்தன் தள்ளுறானுங்கடா இவனுங்க. தண்ணி நான் டான்ஸ் ஆடினா வர வேண்டி ஓட்டினா பாரு. நான் அதான் சொன்னேன் இறங்கிக்கிறான்னு. ஏதோ பட்டுன்னு சவுண்டு எந்த சவுண்டு கேட்டாலும் பயமாகுது இங்கே. உட்கார் நான் ஒரு இடத்துக்கிட்டு போகிறேன். உட்கார் அங்கே இருக்கோம். எங்கடா நீ சாவு. வண்டி போகிறதுல அகப்படுற பண்ணு. என்னண்ணா நீ செடியில் மரம் இருக்கியா? சாப்பிடலாமா? பாத்துரா பாம்பு இருக்கு போகுது. அது உள்ள இருக்குமா பாம்பு? போட்டு வேணாம். ஏன்டா முட்டை இருக்கு போதுரா அதுல. சூர்யா நான் எடிட் பண்ணி சஞ்சய் அனுப்புறேன். நீ அதை பாரு. ஐ மண்ணி எப்படி டயர்ல
ஆல்ரெடி அது போஸ்ட் நம்ம இருக்கு நடுவில் சென்டரா ஆமா அதில் பாதி இருக்கும் தண்ணி. போலாமா? இங்கே மண்ணு சிக்கும். செருப்பெல்லாம் தூக்கினோம் வர்றேன். பேய் இருந்ததுன்னா வச்சுக்கோ, ஏன் சூர்யா வந்து பிடிச்சி கொண்டுருவேன். ஐய் அவனை நிறுத்திடா அவனை. ஏய் சஞ்சய், பாரதியார் காலேஜ் காமன்லாம் இருக்குது இனிமேல. ஆனால் அங்கே மண் இருக்கா செஞ்சனா நாங்கள் போகும்போது காமன் இருக்குது என்னம்மா என்ன கேட்டு எல்லாம் கேட்டு இது இந்த சாய்பாபா கோயிலுக்கு போகுது அந்த ரோடு தானே? சாய்பாபா நகர் இருந்தாலும் வந்து சீட்டு போடு தெரியாதா? எனக்கு தெரியாது. அப்படின்னா வரும் நானப்பா வாரம் வாரம் யாரும் செஞ்சு வச்சுனாலும் கேசரி அங்கேயே கொய்யாக்கெல்லாம் இருக்கும், அது திருடி துண்டு மாட்டிக்கின்னு ஒரு பாதை எவ்வளோ பேர் கொலை காட்டாங்க. அதில் பிச்சு தர டிராகன் இது இப்போ இருக்குமா இங்கே கொய்யாக்கெல்லாம்? யாரோ ஆளுக்குறாங்க, யாரோ பார்த்துக்கிறாங்க போல. வீட்டுலாம் வந்து எப்படி சூழ்நிலை விளாட்றாங்க. அதாவது கோயில் அந்த சாய்பாபா தான் யாரோ திருன்னு போயிட்டாங்களா மேடா? யார் சொன்னா? திரும்ப திரும்பி இங்கதான் மோட்டர்லாம் எரிச்சிருந்து தப்ப ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அழகா இங்கே குளிச்சுட்டு அப்படி போயிருந்துருக்கலாம். இவனுக்கு எல்லாம் பொண்ணு இருக்கிறதா தான் தெரியும். பையன் எங்க 5 பேர் தான் 5 பேர் 10 பேர் இப்படா ஃபஸ்ட்டு செல்லியம்மா கோயிலாண்டே வந்துட்டு இருக்குது. காலேஜ் இருக்கா இது உள்ள? ஏற மாட்டேன். அதில் ஒன்றுமே இல்லை. ஒரு 5 கொடுக்க மாட்டான். அவங்க என்ன சொல்ல போறாங்க? சொல்ல போறான். அவங்க தான் பாக்குறாங்க. அப்படிலாம் இல்லடா. நான் தான் கூட கைட்டு விட்டு போயிட்டேன்னா என்ன பண்றது? அங்க இருக்கத்தே 2 4 6 8 அவனே ஆழாக்கு மாறிக்கிறான். நல்லா ஏறுவான் நம்மளுக்கு. சீட்டு கட்டி வைக்க ஏசிலாம் இல்லடா. உள்ள இருக்குது பிறகு ஏசி. கோயில்ல ஏசி வச்சுக்கிறேன். இப்போ தண்டை பார்க்கலாம். அது என்னமோ உண்மைதான். சத்தியமா சாமிக்கா? ஐயோ, இங்கே ஒரு சிவன் கோயிலுக்கு நம்ம ஒரு தாட்டி வந்தோமே, இங்கே தானே. நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிறோம் இந்த ஊரையே. இந்த சிவன் கோயிலில் தான் இந்த தண்ணி வரணும் உக்காந்துட்டேன். இது உள்ளலாம் ஊர் இருக்கா? அப்படியே எவனா கேட்டாலும் தெரியுமா? ஏடி நீங்கிறத கூட போ. அதுக்கு நான் வந்து சொல்லுவேன், இவனுங்க யாருன்னே தெரியாது சார், நான் சும்மா வீடியோ எடுக்கலான்னு, நான் சும்மா வீடியோ எடுக்க வந்தேன்ட்டு சொல்லிடுவேன். ஓ இவனுங்களாம் காலேஜ் முடிச்சுட்டு வராங்களா? பார்த்தா அப்படி தெரியல, வயசான தாத்தா மாதிரி.
ஸ்கூலா காலேஜா? காலேஜ். என்ன அவ்வளோதான் ஸ்டாப். கும்பலோட கும்பலா சேர்ந்து மாங்காய் அறுத்து வந்துட்டு போய் அறுத்துனுக்குறோம். அதுக்கு வந்து தோட்டக்காரன் என் பக்கத்துல நிற்கிறான் போல எனக்கு தெரியல. நாங்கள் 4 மாங்காய் அறுத்துன்னு வந்து உட்காரவங்க பொட்டா வந்து கடப்பாடுக்கு அந்த மாங்காய் ஐயோ சூர்யா எல்லாத்தையும் கவுந்துங்க எடுத்து மாங்காய் ஒன்று பிரிக்கும் போதே பிரிக்காதீங்கப்பான்னு சொல்லிட்டா வந்துடுவான். அவன் பிரிக்கிற வரைக்கும் அந்த மாங்காய் தோட்டத்துக்கு அதை வேடிக்கை பார்த்துருந்துட்டே பிரிச்ச உடனே கேள்வி கேட்குறாரு. அன்றைக்கி எங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. இந்த கோயிலுக்கு உள்ளே போயிட்டா பீச்சுக்கு போனோம். அங்கே கூட நிறைய செடிலாம் இருந்தது, நிறைய பூலை. ஆமாம், அது உள்ளே தான் போனோம். இடம் நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. போய் சுற்றிக்கிட்டு வந்தோம். ஏதோ நம்ம எங்கேயோ போய் எங்கேயோ வந்து இப்போ ஏதோ ஒரு வழியில் இப்போ வீட்டுக்கு போகுது. அதில் ஒரு மாங்காய் அட்ட முடியும். இங்கே எங்கடா முழு மாங்காய் அட்ட போட்டா அதோட அட்டை தெரியல எனக்கு. ஆனால் சாய்பாபா கோயிலுக்கு போவோம். அங்கே ஒரு தாத்தா எடுத்துக்க சொல்லுவேன். தெரியாத எடுத்துட்டு ஓடி வந்துடுவோம். ஆனால் தாத்தா இங்கே இருக்கும்போது சொல்லாரு, நீ இந்த பொண்ணுங்க மாதிரி தள்ளி ஊற்றலாமாடா அப்படின்றா. அவங்க 20 ரூபா 10 ரூபான்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வாங்கிட்டு 70 ரூபா 80 ரூபா விற்கிறாங்க. அதான் நம்மக்கிட்ட வாங்கும்போது 20 ரூபா அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. இவங்க விற்கிறது 80 ரூபா அப்படி விற்கிறாங்க. இந்த வழி கூட ஒரு தாட்டி நம்ம போகணும். அது பிரியாணி போட்டு தாத்தா கூட பத்தி நின்று